திமுக மொத்தத்துல குழம்பி போயிருக்காங்க. குட்டையில கல்லெறிந்தால் அந்த குட்டை குழம்பி போயிருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்துல பாரதிய ஜனதா கட்சியை மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நான் தான். தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, உதவிகள் செய்துகிட்டு இருக்கு. பாலாறு தேனாறு 4 திசைகள்லயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதையெல்லாம் பார்த்து எல்லா மாநிலங்களுமே என்ன ஒரு பெரிய தலைவராக ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நிலையில தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகர் பெரிய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு அடிச்சு காலி பண்ணி ஆட்சியில உட்கார்ந்துட்டாரு தளபதி விஜய் அவர்கள். இப்போ நீங்க தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கணும்னா மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆதரவு இருந்தால்தான் திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு தனிமை அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு கொடூரமான நிகழ்வு. தனிமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சூசைட் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். சோ அப்போ திமுகவுடைய சோலி முடிந்து விட்டது. அவ்வளவுதானா திமுக? அப்போ மத்தியில மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக சிஜேபி போராடுறதுனால சிஜேபி கூட ஒரு கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் மாணவர்களை நம்ம பக்கம் எடுப்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திமுக சைட்ல யோசிக்கப்பட்டிருப்பதாக செய்தி. பெரிய கனவோட இருந்தாங்க. நாம இதுல ஒரு 2000 கோடி இறக்கி விட்டுருக்கோம். இந்த 2000 கோடி இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடியா மாற போகுது. இப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா அங்க வரும்போது நாம பாத்தீங்கன்னா ஒரு 50 தலைமுறைக்கு நம்முடைய பரம்பரை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம சொத்தை சேர்த்து விட்டு செல்லலாம் சொல்லி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த கனவுல தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி அப்படியே வீசி விட்டாங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட திமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே திமுகவிற்கு ஒரு தேசிய கட்சியினுடைய துணை எல்லா காலகட்டத்திலையுமே தேவைப்பட்டிருக்கு. 2000ங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ், 99லேருந்து பாஜக, 2000க்கு அப்புறம் காங்கிரஸ் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேசிய கட்சி இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியாக திமுக இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு தேசிய கட்சிங்கிற வெற்றி இடத்தை தான் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிரப்பியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன நடக்குது? திமுக மொத்தத்தில் குழம்பி போயிருக்காங்க. அதாவது குட்டையில் கல்லெறிந்தால் அந்த குட்டை குழம்பி போயிருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தில். குழப்பம்னா சாதாரண குழப்பம் கிடையாது. 75 ஆண்டு காலம் வராத குழப்பம் ஸ்டாலின் தலைமையிலான திமுக இப்போ அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா 2 தேசிய கட்சிகளுடைய ஆதரவும் திமுகவுக்கு கிடையாது. எப்போவுமே திமுகவுடைய வரலாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தேசிய கட்சி கூட தான் சேர்ந்து பயணிப்பாங்க திமுக. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கூட திமுக சேர்ந்து பயணிப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் வாஜ்பாய் அமைச்சரவையிலையும் திமுக இடம்பெற்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பெரிய அளவில் கனவு கண்டாங்க. இப்போ அப்துல் கலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கனவு காணுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. கனவு கண்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு காலத்தில் நிஜமாக வரும் அப்படிங்கிற அடிப்படையில் கனவு காண சொன்னாங்க. கனவு அப்படிங்கிறது கனவோடு போயிடக்கூடாது. அந்த கனவை பொறுத்த வரைக்கும் நிஜப்படுத்த மெய்ப்படுத்துவதற்கான வேலைகளில் தீவிரமாக களமாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அப்துல் கலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கனவு கண்டாங்க. அடுத்து இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் நான் தான். ஸோ ஏன்னா வலிமையான கட்சியாக நம்ம கட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சி நம்ம கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நான் தான். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, உதவிகள் செய்துகிட்டு இருக்கு. பாலாறு தேனாறு 4 திசைகள்லையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்த்து எல்லா மாநிலங்களுமே என்ன ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நிலையில தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு நேர் திசையில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திமுக தலைமையிலான அரசும் சரி, அவர்கள் சொல்வது போல திராவிட மாடலும் சரி நேர் எதிர் திசையில தான் பயணித்து கொண்டிருந்தது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமைக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா
நாட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் உணர முடியாமல் தெரிய முடியாத அளவுக்கு அவர்களை சுற்றி ஒரு வளையம், பெரிய அளவில் ஒரு வளையம் போடப்பட்டிருந்தது அப்படிங்கிறது இப்போ அவங்க பேசக்கூடிய தகவல்கள், கருத்துக்கள் மூலமாகவே நாம உணர முடியும். அதாவது தேர்தல் களத்தில் எதிரி யாருன்னு கூட தெரியல, இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து கள நிலவரம் என்னன்னு தெரியாது, மக்களுடைய பல்ஸ், பப்ளிக்கோட பல்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது உணராமல் ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் செய்திருக்கிறது, ஒரு ஆட்சியை ஒரு கட்சி செய்திருக்கிறது அப்படின்னா இது வந்து இந்திய வரலாற்றில் கிடையாது, உலக வரலாற்றிலேயே முதல் முறை. அதாவது சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சொல்லுவாங்க, ஹாலிவுட் படங்களை பொறுத்த வரைக்கும் உலக வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்வது போல இது வந்து உலக வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 75 ஆண்டு காலம் கடந்த கட்சி வந்து என்ன நடக்குது, யார் எதிரி, எந்த திசையில எதிரி இருக்காங்க, அவங்க எப்படி நம்மளை வீழ்த்த போறாங்க, எதுவுமே தெரியாமல் ஒரு தேர்தல் களத்தை கண்டிருக்காங்க அப்படின்னா இது உலக வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு தனிமை அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு கொடூரமான நிகழ்வு, தனிமையில இருக்கவே முடியாது. அதாவது வந்து நம்ம என்னதான் தனிமையில என்ன பண்ண போறோம், நம்ம தூங்குவோம், சாப்பிடுவோம், டிவி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு மெஷின் போல ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தனிமையில இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கொடூரமானது, கொடுமையானது. அந்த தனிமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சூசைட் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அதனாலதான் திமுக வந்து என்ன செய்ய போறது, திமுக வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க, திமுக வந்து எந்த முடிவெடுத்தாலும் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற நிலையிலேயே போய்கிட்டு இருக்கு. எல்லா ஆயுதமும் திமுக கை கொடுக்க மாட்டேங்குது. சோ அப்போ வந்து திமுகவுடைய சோலி முடிந்து விட்டது, அவ்வளவுதானா திமுக? திமுக வந்து அதிமுக போல கரைந்து போக போகிறதா? இப்ப அதிமுக தமிழ்நாட்டில் இல்லாதது போல திமுகவும் இல்லாமல் போக போகிறதா? தேசிய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் போல, கம்யூனிஸ்டுகள் போல காணாமல் திமுக போக போறதா அப்படிங்கிற கேள்வி பிரதான கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் மத்தியில பாஜகவுக்கு எதிராக களமாடினாங்க. அதுல வந்து அவர்கள் வெற்றியும் கண்டாங்க. அதாவது மத்திய கல்வி அமைச்சர் பிரதான் அவர்களை தூக்கக்கூடிய நிகழ்வு அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிஜேபியுடைய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சிகள், கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சியுடைய போராட்டம் அப்படின்னு எங்கேயுமே பேசல. மாணவர் அமைப்புடைய போராட்டம், மாணவர் இயக்கத்துடைய போராட்டம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா சிஜேபியை ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் பார்த்தால் இருக்கக்கூடிய செல்வாக்கையும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் இழந்து, கம்யூனிஸ்டுகளை சொல்ல வேண்டாம், அது வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். தென் மாவட்டங்கள்ல ஏதோ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க. அதாவது கழுதை தேய்ந்து கட்டெரும்பா ஆனது போலதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது போல அப்படியே தேஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல வந்து காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக தன்னுடைய உயிரை விட்டுவிடும். காங்கிரஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஆட்சியில் இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரசும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலாமா வைக்க வேண்டாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகர் வந்து பெரிய ஆலோசனை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்க வந்து தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு வந்து அடிச்சு காலி பண்ணி ஆட்சியில் உட்கார்ந்துட்டாரு தளபதி விஜய் அவர்கள். இப்போ வந்து நீங்க தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கணும்னா மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆதரவு இருந்தால்தான் நீங்க வந்து விஜய் எதிர்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சி பதியக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு டிவிஎஸ்சி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா இடி டைரக்டா வந்து இறங்கிடுவாங்க. ஏற்கனவே இடிக்கு சிஎம் விஜய் அவர்கள் அனுமதியும் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து தடுத்து வச்சிருந்தீங்க, இப்போ அனுமதி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்படியான சூழ்நிலையில இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க ஒவ்வொரு விஷயமா நோண்டிக்கிட்டே இருக்காங்க, கிளறி 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 போய்கிட்டே இருக்காங்க. இந்த கிளறி கிளறி போகக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து இங்க டிவிஎஸ்சி வழக்கு போடும்போது மத்தியில இருந்து இடியும் வந்து டைரக்டா இறங்கினாங்க அப்படின்னா திமுகவால சமாளிக்க முடியாது. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பெருமளவுல முறைகேடுகள், ஊழல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அப்ப சமாளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக விட்டு வைக்க கூடாது, எதிரி வந்து நமக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறத முடிவா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ முடிவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய நாட்கள்ல விஜய் அவர்கள் அதிரடியான மூவ்மெண்ட்ல இறங்கும் போது அவன் முன்னாள் அமைச்சர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவாங்க. அதனால இதை சமாளிக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்த டாபிக் அந்த யார் எந்த நடிகர் சொன்னாங்க, ஸோ வந்து இப்போ பாஜக திமுகவுடைய டீல் எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அதுக்கு முந்தைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா சிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர்கள்
இப்போ வந்து திமுகவை தமிழ்நாட்டில் வீழ்த்தியது வந்து இளைஞர்கள் படை தான் வீழ்த்தினாங்க, ஜென்சி தான் வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் வெளிப்படையாகவே சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜென்சி அப்படின்னு வந்தாங்க, இளைஞர்களுக்கு வந்து அரசியல் தெரியல, புரியல, திராவிட மாடல் செய்த நன்மைகள் வந்து உணரக்கூடிய நிலையில இளைஞர்கள் இல்ல. ஸோ இந்த ஜென்சி தான் நம்மளை வீழ்த்திட்டாங்க, இளைஞர்கள் தான் வீழ்த்திட்டாங்க, இளைஞர்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் பெரிய அளவில் இல்ல. ஸோ இது போன்ற கருத்துக்களை முன்வைத்தாலும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்கிறதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த இளைஞர்களுடைய ஆதரவை பெருமளவில் திமுக தன் பக்கம் எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் மேற்கொண்டாலும் இளைஞர்கள் வந்து பெருமளவில் திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இந்த 3 மாத காலம் உணர்த்தி இருக்கு. அதாவது 2026 தேர்தல் முடிந்த பிறகு திமுக எடுத்த முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப வாரிசுகள் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக இளைஞர்கள் வர்றாங்களே தவிர புதிதாக வெளியில இருக்கக்கூடிய அதாவது நியூட்ரலா இருக்கக்கூடிய இளைஞர்கள் வர்றாங்களா, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்க வர்றாங்களா அப்படின்னா யாருடைய வரத்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்துங்க, ஸோ தேர்தல் வைக்கக்கூடிய நிகழ்வை நம்ம அடுத்து நடத்தணும் அப்படிங்கிற தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான சூழ்நிலை தான் அப்போ மத்தியில் வந்து மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக சிஜேபி போராடுறதுனால சிஜேபி கூட ஒரு கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் வந்து மாணவர்களை வந்து நம்ம பக்கம் எடுப்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திமுக சைடில் யோசிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்னு தெரியாது. காரணம் என்னன்னா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் வெளிச்சம். நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஆனாலும் இவர்கள் மட்டத்தில் யோசிக்கப்பட்டிருக்கு, திமுக தலைமை மட்டத்தில் யோசிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா வந்து இப்போ எல்லாருமே கைவிட்டதுனால சிஜேபி கூட ஒரு டைப் வச்சோம்னா தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் வந்து பெருமளவில் நமக்கு எதிராக வருவாங்க. ஏற்கனவே சிஜேபி பாஜகவுக்கு எதிராகத்தான் போராடிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் பாஜகவுக்கு எதிராகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய பிம்பம் ஒரு கட்டமைப்பு அப்படின்ற கட்சியை வந்து நம்ம உடைக்காம பாஜகவுக்கு எதிராகவே அரசியலை செஞ்சா தான் தமிழ்நாட்டில் நிக்க முடியும். ஏன்னா கடந்த தொடர்ச்சியாக தொடர் வெற்றிகளை திமுக ஈட்டுவதற்கு பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் கை கொடுத்தது. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக எதிர்ப்பை வலுப்படுத்துவதற்கு சிஜேபி கூட சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா பாஜகவுடைய பி டீம் தான் இந்த தமிழக வெற்றி கழகம், பாஜக கூட சேர்ந்து செயல்படுறாங்க, பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, நாம தான் வந்து கடந்த காலத்தை போல பாஜகவில் பெருமளவில் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மனதில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நிலையில சிஜேபி கூட சேர்ந்து பயணிக்கலாமா அப்படின்னு சொல்லி திமுக தலைமையில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம பார்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பு மட்டும் தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதான கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவை அழிப்பதற்கு தளபதி விஜய் அவர்கள் எடுத்த ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஜக எதிர்ப்பு, இல்ல காங்கிரஸ் எதிர்ப்பு, இல்ல ஒரு மதவாத எதிர்ப்பு, இந்த விஷயங்களை எடுக்கல. ஊழல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தான் எடுத்து அடிச்சாங்க. ஊழலை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே பெருமளவில் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஊழல் செய்யாதவர்கள் யார் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு, விரல் நீட்டி சொல்ல முடியாத அளவுக்கு துறை வாரியாக பெருமளவில் ஊழல்கள் நடந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த திராவிட கட்சிகளை மொத்தமாக அடிச்சு காலி பண்ணுவதற்கு ஒரே ஆயுதம் ஊழல் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்த தளபதி விஜய் அவர்கள் அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தான் எடுத்து வெளிப்படையாகவே பேசினாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு விஷயத்தை உணரக்கூடிய நிலைக்கு வந்தாங்க. ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவங்க வெளிப்படையாக பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. அதே போலதான் ஆட்சியில் அமர்ந்த பிறகும் அந்த விஷயத்திலிருந்து ஒரு துளி கூட பின்வாங்காமல் பலபடி முன்னோக்கி தான் சென்றுகிட்டு இருக்காங்க தளபதி விஜய் அவர்கள். அந்த ஊழல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஏடிஜிபி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஜிபி அவர்கள் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எங்கேயுமே வந்து ஊழல் இருக்கக்கூடாது, போலீஸ் அதிகாரிகள் யாராவது லஞ்சம் வாங்கினால் அதை புகார் தெரிவிப்பதற்கு மாவட்ட வாரியாக ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை போட்டு அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்ட நிகழ்வெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலையுமே நடந்த நிகழ்வே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் துறை அப்படின்னாலே ஊழல்கள் பெருமளவில் மலிந்து போயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா குற்றவாளிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் குற்றவாளிகள் அதிக அளவில் வந்து செல்கிறாங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல்களும் அதிக அளவில் இருப்பதற்கான முறைகேடுகள் லஞ்சங்கள் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கும். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அதை களைவதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் இந்த சிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் கை கொடுக்குமா அப்படின்னா, இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஊழல் அப்படிங்கிற ஆயுதம் வந்து இந்த திராவிட கட்சிகளை வந்து வரலாற்றில் எழுந்திருக்கவே விடாத அளவுக்கு இந்த ஆயுதம் வலிமையாக இருந்துகிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி, தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில எந்த விதமான களங்கமும் இல்லாம இன்னைக்கு செல்வது போல இந்த ஆட்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுல மாற்றம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில தவறு செய்தாலும் தளபதி விஜய் அவர்கள் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அந்த அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கோம். சோ வந்து பாத்தீங்கன்னா இதே இதுல செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எதிரில் வந்து திராவிட கட்சிகள் தலை தூக்க முடியாத ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வடிவம் பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரலாற்று கதைகள் புராண கதைகளை எடுத்தோம் அப்படின்னா அரக்கர்களுக்கும் கடவுள்களுக்கும் இடையில சண்டை நடக்கும் போது அரக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வேஷங்கள்ல மாறு வேடங்கள் எல்லாம் வந்து போர் புரிவாங்க. இப்ப திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சூரசம்காரம், அந்த அரக்கனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேஷத்துல வந்து போர் புரிஞ்சாலும் இறுதியில வந்து பாத்தீங்கன்னா தோல்வி தான் கிடைக்கும். இந்த முருக பெருமான் தான் வெற்றி பெறுவார். இதே போலதான் அந்த சூரசம்காரத்தை போலதான் நீங்க என்னதான் மாறு வேடங்கள் என்னதான் கூட்டணிகள் மாற்றி மாற்றி அமைச்சு களத்துல வந்தாலும் தளபதியை வீழ்த்த முடியுமா, தாவேக்காவை வீழ்த்த முடியுமா அப்படின்னா இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் தளபதி அவருடைய கையில இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஆப்போசிட்ல திமுக அதிமுக இருக்காது. அதற்கு பதிலாக மாட்டு கட்சி ஒன்று வந்து அந்த கட்சி தாவேக்காவை விட ஒரு தூய சக்தியாக இருந்தால்தான் தாவேக்காவை வீழ்த்துவதற்கான ஒரு சூழல் எதிர்காலத்தில் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா இப்போதைய நிலையில வீழ்த்தப்பட முடியாத ஒரு கட்சி, ஒரு சக்தியாக இருந்துகிட்டு இருக்கு களத்துல அப்படிங்கிறத நாம வெளிப்படையாகவே சொல்ல முடியும். ஓகே சார், இந்த பரந்தூர்ல எடுத்த தாவேக்கா அரசனுடைய முடிவு திமுகவை பெருமளவிற்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அதை சுற்றி உள்ள நிலங்கள் வந்து இப்போதைக்கு விலை வந்து ரொம்ப ஒரு சரிவை கண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதாவது இந்த உண்மையான நிகழ்வு தான். இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மாற்று இடம் அனௌன்ஸ் செய்யப்படும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 25,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபா அப்படின்னு போய்கிட்டு இருந்த இடங்கள்ல எல்லாம் நாம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதி சரிந்து விழுந்து விட்டது, பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. 20,000 ரூபான்னு சொல்லப்பட்ட இடமெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை வச்சு தான் அங்க விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் அங்க வரல அப்படிங்கும் போது அங்க வந்து டோட்டலா விழுந்திருக்கு. அதான் சொன்ன பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த ஒரு நிமிஷம் சட்டமன்றத்தில் இந்த பரந்தூர் ப்ராஜெக்டை கைவிடுகிறோம், மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சிஎம் அறிவிச்ச உடனேயே பெரிய பண முதலைகள் இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஒரு இடியே தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சட்டமன்றத்தில் ஆப்போசிட்டில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருந்த சேர்ல பின்னுக்கு போயிட்டு தான் முன்னாடி வந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே நிலங்களை வாங்கி போட்டவர்களுக்கு அவர்களுடைய தொழில் பாதிக்கிறது, அதாவது லாஸ் அப்படிங்கிறத கடந்து தொழில் பாதிக்கிறது. ஏன்னா பெரிய கனவோட இருந்தாங்க. நாம வந்து இதுல வந்து ஒரு 2,000 கோடி இறக்கி விட்டுருக்கோம். இந்த 2,000 கோடி இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடியா மாறப்போகிறது. காரணம் என்ன, அந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆகிற போகுது. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் இதை நம்ம வித்து பெரிய அளவில் ராஜ்யம் பண்ணிடலாம். இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா அங்க வரும்போது நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 தலைமுறைக்கு நம்முடைய பரம்பரை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம வந்து சொத்தை சேர்த்து விட்டு செல்லலாம். அப்ப 50 தலைமுறை அப்படின்னா வந்து அவங்களுடைய அந்த பேரரசுகள் சிற்றரசுகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய பரம்பரை வந்து ஒரு 50 தலைமுறைக்கு வந்து ஒரு பேரரசுகளாகவே தொடரும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு. அந்த கனவுல தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சில நொடிகள்லயே பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி அப்படியே வீசி விட்டாங்க. சோ டோட்டலா அவருடைய கனவு கலைஞ்சது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாளுக்கு நாள் அங்க பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் லேண்ட் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நாளுக்கு நாள் குறைய இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கலக்கத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லாம குறைய இப்போ முற்றிலுமா குறைஞ்சு வாங்கக்கூடிய ரேட்டுக்கு வர்றதுக்குள்ளார இதை தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி அங்க நிலம் வாங்கியவர்கள் அவருடைய பினாமிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். சோ இந்த லேண்டை வந்து நீங்க வாங்கிக்கங்க. என்ன ரீசன்னா இப்போ பாதிக்கு பாதி குறைஞ்சது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லாபமும் இல்லாமல் போயிடும். அப்ப கிடைக்கிற ரேட்டுக்கு தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருப்பதாகவும் அங்க தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் இல்ல நாங்க வேற ப்ராஜெக்டை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போதான் இதை புரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இப்ப நம்ம வச்சிருக்கவா விற்கவா கைமாத்தி விடவா, காரணம் என்ன அப்படின்னா வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்தா கூட ஓரளவு லாபத்தோட நம்ம தட்டி விட்டுலாம். இப்ப 2,000 கோடி போட்டது ஒரு 5,000 10,000 கோடி வந்தா கூட லாபம் தான் நமக்கு. நம்ம 2 லட்சம் கோடி கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். இல்லைனாலும் இப்ப வேற ஏதாவது அரசாங்கம் அங்க திட்டம்
திட்டங்களை கொண்டு வந்தால் ஓரளவுக்கு லேண்ட் வேல்யூ இருக்கும். நம்மளை ஏமாத்துவதற்கு, நம்மளை வந்து புதைகுழியில் தள்ளுவதற்காகத்தான் இந்த அறிவிப்புகளை முன்வைக்கிறாங்களா, இந்த கருத்துக்களை சட்டமன்றத்தில் சொல்றாங்களா, இல்ல நிஜமா அந்த இடத்துல வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாங்களா அப்படின்னா இன்னொரு குழம்பிய நிலையிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பண முதலைகளுக்கு, இந்த அரசியல் திமிங்கலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விவகாரத்திலேயே ஒரு பெரிய ஒரு அடி தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது டெய்லி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் போதே நம்மால உணர முடிகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.